ஒரு வாசமில்லா கிளையின் மேல் ஒரு வாசமுள்ள பூவை பார், பூவாசம் அதிசயமே. அலை கடல் தந்த மேகத்தில் சிறு துளி கூட ஒப்பில்லை, மழை நீரும் அதிசயமே. மின்சாரம் இல்லாமல் மிதக்கின்ற தீபம் போல் மேனி கொண்ட மின்மினிகள் அதிசயமே. உடலுக்குள் எங்கே உயிருள்ளதென்பதும் உயிருக்குள் காதல் எங்குள்ளதென்பதும் நினைத்தால் நினைத்தால் அதிசயமே. கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு என்னோடய ரொட்டீன் வந்து கண்டினியூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊரில் இருந்தாச்சும் ரொட்டீனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறது, ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறது, ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். எனக்கு இங்கே ஒரே ரொட்டீன் மாதிரி தான் போகும். எப்பயாச்சும் தான் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு டைம் கிடைக்காது. இன்றைக்கி என்ன சமைக்கிறதுனே புரியல. வீட்டில் காய்கறியும் இல்லை. சரி, ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கப்புறம் தான் ஜீரா ரைஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் வந்து அதுக்கு எக்கில் வந்து பட்டரில் ஆட் பண்ணி பட்டர் எக் கறி மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருந்தேன். என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சே டைம் பாதி வேஸ்ட்டாகி போகுது. வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தால் கூட இந்த மெனு ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து 6 முட்டையை எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு முட்டையை வேக போடலான்னு சொல்லிட்டு தான் முட்டையை நல்லா வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் முட்டையில் உப்பு போட்டு வேக வைக்கணுன்றதே தெரியாது. மோஸ்ட்லி மேரேஜுக்கு முன்னாடி சமைக்கவே தெரியாது. ஹஸ்பண்ட் தான் உப்பு போட்டு வேக வைக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது. இப்போ வந்து ஜீரா ரைஸ் ரெடி பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேனில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யில் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். நார்த் இந்தியாவில் வந்து அதிகமாக ஜீரா ரைஸ், என்ன வெரைட்டி குழம்பு வச்சாலும் ஜீரா ரைஸ் தான் பண்ணுவாங்க. பெரிய விஷயம்லாம் ரொம்ப ஈஸி தான். நெய் வந்து சூடானதுக்கப்புறம் இந்த பிரியாணி எல்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இது வேணான்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து பாஸ்மதி ரைஸும் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி கொடுத்தோன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதே வந்து குக்கரில் பண்ணுறதுன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம். ஜீரா ரைஸ் வந்து இன்னொரு மெத்தட்லேயே பண்ணலாம். வடித்த சாதத்தை டேரெக்டாக எடுத்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வச்சு இறக்கிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். சாதம் மிச்சமானால் கூட அந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணலாம். உப்பு தேவையான அளவுக்கு இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஜீரா ரைஸ் வெறுமனே சாப்பிட போகிறது இல்லை, கிரேவி கண்டிப்பாக ஊற்றி தான் சாப்பிடுவோம். அதனால் உப்பு பார்த்து அளவாக ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கும். ஏன்னா அரிசி நம்ம ஆல்ரெடி ஊற வச்சதுனால நல்லா ஊறி இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண தண்ணி பாதி அளவுக்கு வற்றின உடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ ஜீரா ரைஸ் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழையெல்லாம் தூவி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சாப்பிடும் போது சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து நான்வெஜ் குழம்புக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவிக்கெல்லாம், ஃபிஷ் கிரேவிக்கும் நல்லாயிருக்கும். நல்லா ஸ்பைஸியாக குழம்பெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும்.
இப்போ வந்து நம்ம எக் பட்டர் மசாலாவும் ரெடி பண்ணிடலாம். இது குயிக்காக பண்ணிடலாம். இந்த கிரேவிக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் அரைக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக வந்து சோம்பு, சீரகம், பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு அப்புறமா இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். நம்மக்கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸும் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லாதனால நான் ஆட் பண்ணல. ஒரு பச்சை மிளகா, 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். யார் அடிச்சா? பாப்பா யார் அடிச்சது? ஃப்ரெண்டு பேர் என்ன? ஃப்ரெண்டு பேர் தெரியலையா? சரி, யார் கூட உட்காந்தீங்க இன்னைக்கு? பேர் தெரியாதா? பேட் பாய். இங்கே இருக்க பேர் வந்து எனக்கே சரியாக புரியாது. குழந்தைக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேரே தெரியல. டெய்லி நானும் கேட்பேன் ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லுவானான்னு சொல்லிட்டு எதுவும் சொல்கிற மாதிரியே தெரியல. சரி, என்னைக்காச்சும் ஒரு நாள் சொல்லும் போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ வந்து முட்டையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். முட்டையில் அங்கங்கே கொஞ்சம் கீரல் போட்டால் நல்லா காரம் எல்லாம் உள்ளே இறங்கி வரும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் மஞ்சள் பொடி அப்புறமா தனி மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடையில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. பட்டர் வந்து ஒரு பெரிய துண்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து இந்த கிரேவிக்கு நல்லா ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். தனியாத்தூள், தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரம் மசாலா வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குழம்பு நல்லா கொதித்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையும் போட்டுக்கலாம். ஜீரா ரைஸ்க்கு இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடணும். இன்றைக்கி வேறு கொஞ்சம் வெளியில் போகிற வேலைலாம் இருந்தது. காய்கறி அப்புறம் கொஞ்சம் மந்த்லி க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. இந்த கிரேவி வந்து எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் வந்து ஆப்டாக இருக்கும். வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி கூட நம்ம கூட சேர்த்து ஊற்றி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு வந்து பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்தா நம்ம ஊட்டி விடுற வேலையே கிடையாது. அவங்களாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றாங்க. அது எதுக்குன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. இதே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம காலத்தில் சாப்பிட்ட டிஷ்ஷஸ் ஏதாவது செஞ்சு போட்டால் அது இறங்கவே இறங்காது. உட்கார வச்சு ஊட்டுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் அவங்க ஸ்கூலில் நடந்ததெல்லாம் கேட்டுட்டு ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சீக்கிரமாக கடைக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு. எப்போ மழை வருதுன்னே தெரியல. கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு நாள் 2 நாள் மழையை ரசிக்கிற மாதிரி இருக்குது. 3ஆவது நாளுக்கு மேலே வந்து ரொம்ப சலிப்பாகிடுது. பெரிய குட்டி வீட்லேயே இருந்துக்குவார், சின்ன குட்டியை மட்டும் கூட்டிகிட்டு போகிறது. 2 பேரையும் ஒன்றா விட்டுட்டு போனால் நம்ம நிம்மதியாக போயிட்டு வர முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னு ஒரே சந்தேகமாயிரும். 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருந்தாவே ஏதாச்சும் பிரச்சனையை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டு, ஏன்னா வரும்போது மழை ஏதாவது வருமானு தெரியல, கிளைமேட் அப்படி தான் இருந்தது. நம்ம ஊர் பழக்கம் தான், எங்கே போனாலும் கட்டை பேக்கெல்லாம் விட்டுறது கிடையாது. கட்டை பேக் தான் ரொம்ப
லக்கேஜில் எடுத்துகிட்டு வரதுக்கு நல்லாயிருக்கு. ரொம்ப வெயிட்டாக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த பழக்கம் எந்த ஊருக்கு போனாலும் போகாது போல். நதியின் தேடல் கடைசியில் கடல் காண்பது, உயிரின் தேடல் கடைசியில் உன்னை காண்பது, கடல் கொண்ட நதியோ முகம் தன்னை இழக்கும், நான் உன்னில் கலந்தால் புது முகம் கிடைக்கும், நட்சத்திரங்களை ஒரு நாறு கட்டுவேன், இந்த நேரம் உன் கதவு தட்டுவேன், ஏ காதல் தேவனே. இட்லி அரிசியெல்லாம் வந்து நம்ம ஊர் ரேஷன் அரிசியே கிடைக்கும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம ஊர் ரேஷன் அரிசி மாதிரி தான் இருக்குது. இந்த புழுங்கல் அரிசியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுவும் கிடைக்கும். பச்சரிசியும் கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து இவங்கெல்லாம் பச்சரிசி தான் சாப்பிட்றாங்க. ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்குவாங்க. அப்புறம் வந்து இந்த மிக்ஸு தாலில் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதிலலாம் சாம்பார் வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து கருப்பு சுண்டல் வந்து அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்குது. நிறைய வகையான பருப்பெல்லாம் இங்கே பார்க்க முடியும். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த க்ரோசரி லிஸ்ட்டு வந்து மந்த்லி எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும், எவ்வளோ க்ரோசரி வந்து தேவைப்படும் ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதிகமான கமெண்ட் வந்தால் கண்டிப்பாக நான் அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பண்ணுறேன். ஹஸ்பண்ட் சும்மா இல்லாமல் ஸ்கின்னை வந்து செக் பண்ணுறாங்க. பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. நான் வேணான்னு சொன்னேன். பண்ணதுக்கப்புறம் தான் அவ்வளோ ட்ரையாக இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு காட்டி நம்மளுக்கு பயமுறுத்திட்டாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் தெரிஞ்சுக்காத வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ ட்ரை ஸ்கின் எனக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் இவங்க கொஞ்சம் அதிகமாக நம்மளை பயம் வைக்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நம்மளே பார்த்துக்குவோம் நேச்சுரலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன vlog வேணும், எதை பற்றி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Bye bye.